மஞ்சள் போட்டுவிட்டு 10 மாதம் இருக்குங்க. சரி அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தண்ணி விட்டு ஈரமானதுக்கப்புறம் கடப்பாரி வச்சு ஒரு 2 குத்தி குத்தி விட்டுட்டு அப்புறம் எல்லாம் கை வச்சு எடுத்தாவே நல்லா வந்துருச்சுங்க. ஓரளவுக்கு நல்லா வந்துருந்துச்சு மஞ்சள். இந்த மஞ்சள் நம்ம வீட்டு தேவைக்கு முழுசாக பத்தலினாலுமே முக்கியமான ஒரு 2 விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம சோப் மேக்கிங்கு, ரெண்டாவது பார்த்திங்கன்னா பவுட்ரு பண்ணி வச்சுக்குவேன். ஒரு வாரத்தில் ஒரு 2 தடவை பால், மஞ்சத்தூள், குருமிளகு போட்டு நைட் குடிச்சிட்டோம்னா நமக்கு நல்ல இம்யூனிட்டியும் டெவலப் ஆகிக்குமே. குழந்தைகளுக்கு அடிக்கடி வர அந்த சளி காய்ச்சல் நல்லாவே கம்மியாயிருங்க. நீங்கள் ஒரு 1 மந்தில் ஒரு 4 வீக்ஸில் ஒரு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் என் பையனுக்கு இப்படி தான் கொடுத்துட்ருந்தேன். ஸ்கூல் போனாலே சளி பிடிச்சிட்டே இருந்தது, சரியாகவே மாட்டேங்குது. ஒரு பாட்டிலே முடிஞ்சாலும் சரியாகாமே இருந்ததுங்க. இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணோன்னே நல்லா ரிசல்ட் இருக்குங்க. நமக்கு நல்ல இம்யூனிட்டியும் டெவலப் ஆகிக்குங்க. நமக்கு அடல்ட்ரேஷன் இல்லாத மஞ்சள் கிடைக்குதுல்ல, அதை நம்ம சரியான முறையில் உபயோகிச்சோம்னா நல்லா பயன் தரக்கூடியதுங்க. இந்த கிழங்கு எடுக்கவே நல்லா மணம் அடிக்குதுங்க. மண் வாசனை எப்படி மழை பெஞ்சா நம்ம மனசே குளிர்ற மாதிரி மணக்குதோ அதே மாதிரி இந்த மஞ்சளும் தானுங்க. 5 கட்டை இருந்தால் போதுங்க. அதை நெட்டி 10 கட்டை அப்படி 20 கட்டைன்னு பெருக்கிட்டே போகலாங்க. இதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி காய வச்சு அரைச்சிட்டு வந்துட்டால் போதுங்க. இதில் குர்குமின்கிற வேதிப்பொருள் இருக்கிறதுனால அது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாக செயல்பட்டு நமக்கு ஹார்ட் ஹெல்த்து, ஆன்டி கேன்சரஸ்ஸு, பிரெயின் ஃபங்க்ஷனு, இம்யூனிட்டின்னு சொல்லிகிட்டே போகலாங்க அதோட பெனிஃபிட்ஸு. இதனால தானே என்னமோ நம்ம முன்னோர்கள் எல்லா விஷயத்துலேயும் மங்களகரம்னா அது மஞ்சள்லேருந்து ஆரம்பிக்கணும்னு ஒரு வழக்கமாகவே வச்சுருந்தாங்க. அடுத்ததாக ரோஸ் செடிக்கிட்ட களை வெட்டி விடலான்னு வந்துட்டுங்க. களை எடுக்கிறதுனா எல்லா செடியும் பிடுங்கிறது இல்லைங்க. நமக்கு தெரியாத செடிகளை மட்டும்தான் பிடுங்க. தெரிஞ்ச மூலிகை செடிகளை அப்படியே விட்டுருவோங்க. ஃபஸ்ட்டு குப்பைமேனியெல்லாம் தனியாக எடுத்து நம்ம பவுடர் மேக்கிங்க்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சில செடிகள்லாம் விட்டுட்டு அப்புறம் ரோஸ் கோலும் அதிகமாக வளர்ந்துருந்துச்சு. அதையும் கட் பண்ணி அங்கங்கே நெட்டிட்டு பதியம் போடுறதும் போட்டு விட்டாச்சுங்க. தெரியாத செடியெல்லாம் பிடுங்கி அப்படியே ஓடுறதுங்க. இதுதான் நமக்கு ஸ்டைல் களை எடுக்கிறது. ரோஸ் செடினா ரோஸ் செடி மட்டும் இருக்காதுங்க. கத்திரிக்காய், மிளகாய், முடக்கத்தான் எல்லாமே இருக்குங்க. அப்புறம் கொடி காய்கறிகளும் அங்கங்கே போட்டு விட்ருப்பேங்க. நாட்டு மாடு இருக்குதுன்னு தான் பேருங்க. ஆனால் அதுலேருந்து கோமியம் பிடிக்க முடியலைங்க. அது டைம் ஆகுன்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் நம்ம கை கால் கம்முன்னு இருக்காது. கனஜீவாமிர்தம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. இது ஜீவாமிர்தம் மாதிரியே தான், ஆனால் கோமியம் மட்டும் சேர்த்தாமல் பண்ணுறது. 10 கிலோ சாணி, 100 கிராம் கரும்பு சர்க்கரை, 100 கிராம் கடலை, அப்புறம் வரப்பு மண் ஒரு கைப்பிடி, இதெல்லாம் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி பிணைஞ்சிக்கோணுங்க. பிணைஞ்சிட்டு அப்படியே மடித்து 2 நாள் அப்படியே நல்லா மூடி விட்றோன்னு. அதுலேயே நிறைய நல்லா நுண்ணுயிர் பெருக்கமாயிரு. அதுக்கப்புறம் எடுத்து வரட்டியாட்டு தட்டி காய வச்சு பொடிச்சு வச்சிட்டோம்னா நம்ம செடிகளுக்கு போட்டு தண்ணி விட்றப்போ அது நல்லா வேலை செய்யுங்க.